மதன்னு பிள்ளைகளை பெத்து போட தெரியுது அவங்களுக்கு. ரெண்டு பிள்ளைக்கு மேல பிள்ளை பாருமா. இவங்க பேசுற லாஜிக் தப்பு. என்ன லாஜிக் தப்பு? கத்திரிக்காய் தப்பு. அது எங்க இடத்த நீங்க புடுங்குறத ஏன் புடுங்குறீங்க கேட்டா நீங்க வேலைக்கு போங்க. நீங்க பஸ் நாங்க தான் பஸ் விட்டுருக்கோம், நாங்க ஸ்கூலை மாத்திக்கங்க, நீங்க அப்ப 50,000 சம்பாரிச்சு 10,000 வாடகை இதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. சீமானுடைய தங்கச்சிகளுக்கும் தம்பிகளுக்கும் நீங்க எல்லாம் பேசாமதான் 75 வருஷமா நாட்டை சுரண்டுகிட்டு இருக்கீங்க. நாங்க சொன்னா நீங்க தான் பேசாத பேச்சா. ஆமா, அவரு பேசாத பேச்சா நாங்கெல்லாம் பேசுறோம். நாட்டையே கைக்குள்ள வச்சிருக்கீங்க. என்னென்ன அண்ணன் புள்ள, அக்கா புள்ள, தம்பி புள்ள, தங்கச்சி புள்ள, பேரா கொள்ளு பேரா, குடும்ப அரசியல். உங்களுக்கு என்ன கஷ்டம்? அவர் முருகனுக்கே கோவிச்சுக்கிட்டு போயிட்டாரு, மலையை விட்டு ஓடி போயிட்டாரு. இந்த ஆளு போன உடனே ஆமா, இப்ப முருகன் இல்லாம சும்மாதான் இருக்கு மலை. நாங்க தேடி பிடிச்சு கொண்டு வந்து மறுபடியும் இப்ப மாநாடு போட்டோம்ல பழனியில, நாங்க கொண்டு வந்து முருகன் உட்காந்துச்சு. இப்ப ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்கம்மா. ஊழல் ட்ரைனிங் எடுக்கிறாரு. 5 வயசாவது ட்ரைனிங் எடுக்கிறோம். ஆமா, நாங்க 50 வருஷம் 60 வருஷம் பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். பாக்குறீங்க ஒண்ணு இல்லாம வந்தாங்க. இன்னைக்கு பார்த்தா பல லட்சம் கோடி சொத்து. ஒரு மண்ணை பார்க்க கூடாது, மலையை பார்க்க கூடாது, அப்படியே மண்ணை பார்க்க கூடாது. அப்படியே உடனே எப்படி சுருன்றது. ஒரு பெரிய பெரிய மரத்தை பார்க்க கூடாது, வெட்டு மலையா ஒட்ட மண்ணா அல்லு. நாங்க காக்கணும். எல்லாம் போச்சு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, அதையாவது காப்பாற்றணும் கதறாரு எங்க அண்ணன் சீமான். எங்க அண்ணன் சீமான் நெஞ்சு வடிக்க கத்துறது காரணம் என்ன? தாங்க இப்ப நல்லா கட்டுறேன்னு சொன்னா காரணம் என்ன? நாங்க 10 வயசுல வாழ்ந்த வாழ்க்கை இப்ப இல்லம்மா. சரி, இப்ப கொரோனா தொற்று அங்கங்க பரவிட்டு வருதுன்னு சொல்றாங்க. இந்த நிலைமையில நீங்க ஸ்கூல் ஓபன் பண்ணிருக்கீங்க, எந்த ஒரு கட்டுப்பாடுமே விதிக்கல. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ இல்ல பள்ளி குழந்தைகளுக்கோ ஏதாவது ஆனா யார் பொறுப்பேற்றுப்பாங்க? இல்ல திரும்ப கொரோனா கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுமா? இல்லம்மா, எங்க முதலமைச்சர் நமக்கு மாண்புமிகு கல்வி அமைச்சர் சொல்லியிருக்காங்க, கொரோனா தொற்றை நாங்க கண்காணிச்சுட்டு இருக்கோம். அது மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும்னா கட்டுப்பாடுகள் கண்டிப்பா அவசியம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கட்டுப்பாடுகள்னா அப்புறம் மறுபடியும் வீட்டுல மாதிரி முன்ன இருந்த மக்கள் மாதிரி மறுபடியும் வீட்லயே முடங்கி கிடக்கிறது தானா? இல்லம்மா, இப்ப வந்திருக்க கொரோனா அந்த அளவுக்கு வீரியமான கொரோனா இல்லைன்னு சொல்லி பரவலா எல்லாரும் சொல்றாங்க. இப்ப அதனால பாதிப்பு இப்ப இவ்வளவு நாள் பாதிப்பு இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர்ல இதுல நம்ம தாய்லாந்துல எல்லாம் கடுமையான இது இருக்கு. ஆனால் இந்தியாவில் இதுவரை 3000 சொச்சம் பேத்துக்கு தான் த்ரூ அவுட் இந்தியா ஃபுல்லாக வந்திருக்கு. அதில் 26 பேர் தான். அதுக்கு காரணம் ஏற்கனவே கொரோனாவில் தமிழ்நாட்டு மக்கள் நிறைய பட்டுட்டாங்க. அப்போ அவர்களை எப்படி பாதுகாத்துக்கிறோம்னு தெரியும், எப்படி பாதுகாத்துக்கிறோம் என்ன செய்யறோம் தெரியும். அதனால கொஞ்சம் தைரியமா இருக்கும். ரெண்டாவது எல்லாம் ஊசி போட்டிருக்கோம், 3 ஊசி போட்டிருக்கோம். அதனால அந்த மக்களுக்கு தெரியும் கொரோனா வந்தால் எப்படி தற்காத்துக்கணும்னு தெரியும். அதனால மக்கள் தைரியமா இருக்காங்க. தற்காத்துக்கிறது ஓகே மேம், தற்காத்துக்கிறது ஓகே. இந்த வீடு இல்லாதவங்க, ரோட்டு ஓரத்துல இருக்கிறவங்க, அவங்க எல்லாம் காலி பண்ணணும்னு சொன்னா எங்க போவாங்க? இந்த மாதிரி ரோட்லயே நிக்க வேண்டியது, ட்ரைனேஜ் பக்கத்துல எல்லாம் ஸ்டே பண்ண கூடாது, கொரோனா வரும் அப்படின்னு சொன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்காக நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? நாங்க தான் ஏற்கனவே கண்ணை நகர் இருக்கு, அங்க எல்லாம் வீடுகளை கட்டி இருக்கோம். இப்ப கிட்டத்தட்ட ஒரு 10,000 குடிசை மாற்று வாரியத்தின் வீடு கட்டி தான் இவங்களெல்லாம் அங்கே மாற்றிக்கிட்டு இருக்கோம். அது ரெண்டாவது இவங்க இந்த ஏரியாவில் வாசுமால்பேட்டை அந்த ஏரியாவில் வர இப்போ வீடு கட்டிக்கிட்டு இருக்கோம். நிறைய வீடுகள் குடிசை மாற்று வாரியத்தில் கிட்டத்தட்ட பிரதமர் ஆவாஸ் யோஜனாங்கிற ஸ்கீம்லேயும் வீடு கட்டிக்கிட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் வீடு இருக்குது. அதாவது மிடில் கிளாஸ் எங்களை போன்ற ஆளுகளுக்கு தான் அரசாங்கம் வீடு கொடுக்காதுன்னு நாங்கள் தான் வாடகைக்கு போய் குடியிருக்கணும். இவங்களுக்கு ஏன்னா வீடு. அதனால ஒரு தண்ணிக்கு அந்த கரண்ட்டுக்கு மாத்திரம் மாதம் 100 ரூபாயோ 200 ரூபாய் கட்டினா போதும். அட்டகாசமாக 350 சதுரடியில் வீடு. இதுக்கு மேலே என்ன வேணும்? மாடி மேலே மாடி கட்டி வேலை வாய்ப்பு சார், வேலை வாய்ப்பு அங்கேயே உட்காந்துட்டு வாசல்ல தாயபாஸ் விளையாட வேண்டியதுதான். இப்ப வேலைக்கு நீங்க எங்க இருந்து வர்றீங்க? தாம்பரத்துல இருந்து இங்க வர்றீங்கல்ல, அது மாதிரி அவங்களும் போக வேண்டியதுதான். அதான் இலவச பஸ் கொடுத்துருக்குல்ல, இலவசமா இருக்குது. அந்த பஸ்ஸை ஏறி போய்
வேலையை பார்த்துட்டு இலவசமா வீடு போய் திரும்ப வேண்டியதுதான். அசால்ட்டா பேசுறாங்க பாருங்க. பெண்களுக்கு தான் அதெல்லாம் எல்லா உரிமையும். இந்த தேசமே இந்த மக்களுக்கு நாங்க திமுக அரசு அதிகமா பண்றது சார் வேலை பெண்களுக்கு தான். வாய்ப்பு அங்கேயே இருக்குது, சரி நம்ம ஏற்படுத்தி கொடுக்கறது. அம்மா, சரி வேலை வாய்ப்போட ஸ்கூலு ஏமா ஸ்கூல் காலேஜ் ஸ்கூல் இருக்கு, அதெல்லாம் அதெல்லாம் மாத்திரம் கண்ணகி நகர்ல ஸ்கூல் கட்டிட்டீங்களா? கருணாநிதி பள்ளிக்கூடம் கட்டிட்டீங்களா? நீங்க வீடு ஒரு இடத்துல ஃபர்ஸ்ட் ஒரு 60-70 கிலோமீட்டர்ல ஸ்கூல் இருக்கு, ஹாஸ்பிடல். அதெல்லாம் இங்க பாரு 5 கிலோமீட்டருக்கு ஒரு ஹை ஸ்கூலு, 1 கிலோமீட்டருக்கு ஒரு ஆரம்ப பள்ளி. புரிஞ்சுக்கோ, எந்த ஊர்ல இருக்க நீ இருக்கிறது ராமநாதபுரமா, அதனால உனக்கு அங்கேயும் இருக்கு. உங்க ஊர்லயும் கேட்டு பாரு, 1 கிலோமீட்டருக்கு ஒரு ஆரம்ப பள்ளி, 5 கிலோமீட்டருக்கு உயர்நிலை பள்ளி. சுகாதாரம் இருக்கா? அது 1000மே இருக்கட்டும், குடியிருக்க வீட்டை இடிச்சு புடுங்கி அத என்ன பண்ண போறீங்க? காக்காய்க்கும் குருவிக்கும் பங்கு வைக்க போறோம். யார் காக்கா குருவினா உங்க கட்சியில இருக்கவங்களா? ஆமா, எங்க கட்சியில இருக்க சுப்பனுக்கும் குப்பனுக்கும். அந்த இடத்துலயே உங்களுக்கு வீடு கட்டி கொடுத்திருக்கலாம். அப்படி எல்லாம் இடத்துக்காக தான் காலி பண்றோம். அந்த இடம் அரசுக்கு தேவை. அரசுக்கு தேவைன்னா இந்த கட்டடம் அரசுக்கு தேவைன்னா அரசு எடுத்துக்கிறோம். அது சட்டம், அது இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் கொடுத்துருக்கு. ஒவ்வொரு அரசியல் அமைப்பு சட்டம் இல்லாம மக்கள்னா மக்களுக்கு ஏமா காசு கொடுத்து வாங்கணும். நாங்கெல்லாம் வாடகைக்கு தான் குடியிருக்கோம். அவங்க மக்கள்லாம் மதன்னு பிள்ளைகளை பெத்து போட தெரியுது. அவங்களுக்கு ரெண்டு பிள்ளைக்கு மேல பிள்ளை படுறது. கொத்தனாருக்கு சம்பளம் 1500 ரூபாய் தமிழ்நாட்டுல. ஒரு கொத்தனார் வேலைக்கு போறாருன்னா அவரு 1500 ரூபாய்க்கு ஒரு 500 ரூபாய் எடுத்துட்டு 1000 ரூபாய் அந்த பொண்டாட்டி கையில கொடுத்தா 30 நாளைக்கு 30,000 ரூபாய் ஆச்சு. 10,000 ரூபாய்க்கு ஒரு வீடு வாடகை கொடுத்தா கூட 20,000 வச்சு குடும்பம் நடத்தலாம். வீட்டுக்கார பொம்பளை ஒருவேளை ஹஸ்பண்ட் இல்லாம ஒரு தனி உமனா இருந்து நீங்க கொடுக்குற அந்த 1000 ரூபாய் உங்களுக்கு போதுமானதா இருக்கு. 1000 ரூபாய் அது வேலைக்கு போகணும்ல. எவ்வளவு தூரம் போவாங்க? எவ்வளவு தூரம்னா அதுக்காக வீட்லயே வாந்தமா இருக்கிற இவங்க பேசுற லாஜிக் தப்பு. என்ன லாஜிக் தப்பு? கத்திரிக்காய் தப்பு. அது எங்க இடத்தை நீங்க புடுங்குறத ஏன் புடுங்குறீங்க கேட்டா, நீங்க வேலைக்கு போங்க. நீங்க பஸ், நாங்க தான் பஸ் விட்டுருக்கோம், நாங்க ஸ்கூலை மாத்திக்கங்க, நீங்க அப்ப 50,000 சம்பாரிச்சு 10,000 வாடகை கொடுங்க. இதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. அத நாங்க டிசைட் பண்ணிக்குவோம். நாங்க டிசைட் பண்ணிக்குவோம். இருக்கிற வீட்டை இடிச்சு தரமாட்டமாக்கிட்டு மக்கள் எல்லாம் ரோட்ல விட்டது ஏன்னு கேட்டா, இவரு என்ன பேசுறாரு? ஆமா ஆமா, அதான் திமுக. இதுதான் திமுக. ஆமாமா, அப்படித்தான். இதுதான் திராவிட மாடல். இதுதான் திராவிட மாடல். வாயிலே பேசிய வாயிலே மடசுனா சீமானுக்கு வேலை. சீமானுடைய தங்கச்சிகளுக்கும் தம்பிகளுக்கும் நீங்க எல்லாம் பேசாமதான் 75 வருஷமா நாட்டை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நாங்க சொன்னா நீங்க தான் பேசாத பேச்சா. ஆமா, அவரு பேசாத பேச்சா நாங்கெல்லாம் பேசுறோம். நாட்டையே கைக்குள்ள வச்சிருக்கீங்க. என்னென்ன நீங்க மக்களையே கைக்குள்ள வச்சிருக்கீங்க. சொத்த பூரா சுட்டி வச்சிட்டீங்க. வச்சிட்டோம்ல, வாய் பொத்திக்கிட்டு என்ன அலையாதீங்க. ஆமா, யாராச்சும் வர்றாங்களா அவங்க வழியை விட்டுட்டு ஒதுங்கிக்கங்க. அடடா, மக்கள் டிசைட் பண்ணணும். ஆமா, மக்கள் ஓட்டு போடணும். இருக்கணும், அப்பா இருக்கணும், வேற இருக்கணும், ஓட்டு போடட்டுமா? தங்கச்சி இருக்கணும், அக்கா இருக்கணும், அண்ணன் புள்ள, அக்கா புள்ள, தம்பி புள்ள, தங்கச்சி புள்ள, பேரா கொள்ளு பேரா, குடும்ப அரசியல். உங்களுக்கு என்ன கஷ்டம்? உங்களுக்கு என்னமா? நாங்க குடும்பத்தோட கொடி பிடிக்கிறோம், கொடி பிடிச்சிட்டே போயிடணும். கோஷம் போடுறோம், கோஷம் போட்டே போயிடணும். நீங்க கொடுக்குற 300 ரூபாய்க்கு வரணும். உங்களுக்கு லாரியில ஏற்றது இறங்கி திமுக வாழ்க வாழ்கன்னு சொல்லிட்டு போயிடணும். உங்களை கூப்பிட்டமா? உங்களை கூப்பிட்டமா? ஊருக்கு ஒரு ஆள தலைவராக்க முடியல. 40 வருஷமா திமுக அழிஞ்சு செத்துக்கிட்டு இருக்கான். இப்ப சொல்றாரு, கட்சியில இருக்கவங்க அடிப்பட்டு செத்தா 10 லட்சம் தருவாராம். செத்தவன 10 லட்சம் எதுக்கு? உயிரோட கொடுங்க, உயிரோட கொடுங்கண்ணா. உங்க கட்சியில 20 வருஷமா இருக்கிறாங்க. இப்ப நீங்க என் கட்சியில கோஷம் போடுறீங்க. ஸ்டாலின் சின்ன பிள்ளையில இருந்து பாத்துருப்பாரு. அவங்க நிறைய கட்சிக்காரர்கள் 30-40 வருஷமா இருக்கிறாங்க. அவரை பாருங்க, கொடுக்க மாட்டேன். பண முடிப்பு கொடுக்குறோம். தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? எவ்வளவு திமுகவுல இருந்த எனக்கு நிறைய பேரே தெரியும். ஹார்ட் ஆபரேஷன் பண்ணவனுக்கு 5 காசு தரல. உங்க மேடையில பேசிக்கிட்டு இருக்கும் போதே மயக்கடிச்சு விழுந்து ஹார்ட் ஆபரேஷன் பண்ணவங்களுக்கு வேற எங்கேயும் போல. உங்க மேடையில பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அப்படியே மயக்கடிச்சு விழுந்து ஹார்ட் ஆபரேஷன்
ஆப்ரேஷன் பண்ணாங்க. அதை கூட கண்டுங்க. ஆனா கார்ல மட்டும் ஏத்தி அனுப்பிச்சாங்க, ஒரு கட்சிக்கார கார்ல ஏத்தி அனுப்பிச்சாங்க. உயிருக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? யார் உயிருக்கு? அவங்க யாரோ சொல்றாங்க ஹார்ட் ஆபரேஷன், அதெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணி அதெல்லாம் உயிரோட தான் இருக்காங்க, நல்ல முறையில் இருக்காங்க. அவங்களுக்கு ஃபேஸ் மேக்கர் ஃபிட் பண்ணியிருக்கோம், ஒன்றும் கவலை இல்லை, இன்னும் 100 ஆண்டு இருப்பாங்க. ஓகே சார். எல் முருகன் ஒன்றிய இணை அமைச்சர் சாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி திமுக பேசுவதற்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? இன்னும் சாதின்றது உங்களோட கட்சியில இருக்கா? எங்க கட்சியில ஜாதி இல்லப்பா. ஜாதி வாரி கணக்கெடுப்பு வேணும்னு இந்த இன்னைக்கு அங்க ஒரு அப்பம் புள்ளையும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களே, அந்த தலைவர் தான் இதை ஆரம்பிச்சு வச்சாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் கட்சியிலே ஜாதி வாரின்னு பாக்கும்போது அப்ப மக்களே அப்படிதானே பிரிச்சு பாப்பாங்க. ஏமா இங்க பாருமா, நாங்க சொல்லலமா, நாங்க ஜாதி வாரி கணக்கெடுப்பு நாங்க எடுக்கலைங்கிறது தானே இவங்க குற்றச்சாட்டு. அது என்ன நீ தெரியாம பேசுற? ஜாதி வாரி கணக்கெடுப்பு எங்களை எடுக்க சொன்னாங்க, நாங்க ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க மாட்டோம், ஒன்றிய அரசு தான் எடுக்கணும் அப்படின்னு சொன்னோம். இப்போ ஒன்றிய அரசு கடந்த ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி நாங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நாங்க எடுக்கிறோம்னு சொல்லி ஒன்றிய அரசு ஒத்துக்கிடுச்சு. அதைத்தான் அவர் எல் முருகன் பேசுறாரு. அவர் எல் முருகன் இருக்காரு, அவர் ஒரு எல்போர்டு முருகன், சரியா? அவர் ஏற்கனவே இங்க தலைவரா இருந்தாரு, எங்க நம்ம பாரதிய ஜனதா கட்சியில தலைவரா இருந்தாரு. இருக்கும்போது வேல் கொடுக்குறேன்ட்டு போனாரு. அவர் முருகனுக்கே கோவிச்சுக்கிட்டு போயிட்டாரு, மலையை விட்டு ஓடி போயிட்டாரு இந்த ஆளு போன உடனே. ஆமா, இப்ப முருகன் இல்லாம சும்மாதான் இருக்கு மலை. நாங்க தேடி பிடிச்சு கொண்டு வந்து மறுபடியும் இப்ப மாநாடு போட்டோம்ல பழனியில, நாங்க கொண்டு வந்து முருகன் உட்காந்து நேற்று போட்டீங்களா? அதுக்குதான் போட்டீங்களா? முருகன் தேடுறதுக்கு தான். எங்க தேடிங்க? இந்த திரையை போட்டு மூடுனீங்களா? பின்னாடியா முன்னாடியா? முன்னாடி. திரைக்கு போட்டதுக்கு பின்னாடி என்ன இருக்கு பாத்தீங்களா? அதெல்லாம் நாங்க பார்க்க மாட்டோம். அது பார்க்க மாட்டீங்க. முருகனை மட்டும் பாப்பாங்கம்மா. மதுரையில போய் திரை போட்டு மூடி ரோட் ஷோ, மோடிக்கு போட்டு தப்பு கொடுக்கறாராமா, பிரதமருக்கு தப்பு கொடுக்கறாரு நம்ம முதலமைச்சர். சொல்லுங்க. எல்லாருக்கும் சீருடைகள், பள்ளி குழந்தைகளுக்கு சீருடைகள், புத்தக பை எல்லாமே இலவசமா வழங்கியிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நோ கமெண்ட்ஸ். காரணம் இது நிறைய பல ஆண்டுகளா கொடுத்துட்டு இருக்காங்க. பல ஆண்டுகளா இலவச யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க. அம்மா ஜெயலலிதா குழந்தைங்களுக்கு இலவசமா புக் நல்லதா கொடுங்க 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 கொடுங்க. என்னன்னா நல்லதுதான்டா, ஆனா என்னன்னா பள்ளிக்கூடம் திறந்தே கொடுக்குறோம். முன்னையெல்லாம் 6 மாசம் 3 மாசம் முழு பரீட்சை முடிய போறாங்க. நாங்க இப்ப பள்ளிக்கூடம் சொல்ல நீங்க இந்த கணக்கை கொஞ்சம் பார்த்து அடிங்க. நம்பர் இருக்குல்ல, டிஜிட்டல் நம்பர் இருக்குல்ல, அது கொஞ்சம் நிறைய ஓடிடும். அதனால கரெக்டா அந்த வரவு செலவு மட்டும் கரெக்டா, அது நம்ம கேட்க முடியாதுமா. அது மாடலா கொஞ்சம் பண்ணியிருந்தாங்கன்னா பெரிய நம்பர்ஸ் வரும். அதுல பாதியை ஊழல் பண்ணுவாங்க. எல்லாத்துலயுமே ஊழல் தான். அவங்க எந்த மந்திரியும் ஊழல் செய்யாத மந்திரி கிடையாது. பின்னாடி எல்லாம் ஊழல் கண்டிப்பா இருக்கு, கண்டிப்பா இருக்குமா. அதனாலதானமா சொத்து. ஏமா ஊழல் செய்யலாம் உங்களுக்கு ஏதுமா சொத்து? இப்ப ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்கம்மா. ஊழல் ட்ரைனிங் எடுக்கிறாரு. ஆமா, இப்பதான் 5 வயசாகுது. 5 வயசாகுது ட்ரைனிங் எடுக்கிறோம். ஆமா, நாங்க 50 வருஷமா 60 வருஷம் பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். பாக்குறீங்க. ஒண்ணு இல்லாம வந்தாங்க, இன்னைக்கு பார்த்தா பல லட்சம் கோடி சொத்து. ஒண்ணு இல்லாம பாத்தீங்களா? ஒண்ணு இல்லாம வந்து நாங்க ஏன் பாக்குறோம்? உங்க வரலாறு தான் தெரியுது இல்ல? வரலாறு தெரியும் தெரியும் தெரியும். சேர்க்கலாமா? ஒரு அளவா சேருங்க, ஒரு அளவா சேருங்க. லட்சம் கோடி, பெரிய பெரிய மால், பெரிய பெரிய காலேஜ், பெரிய பெரிய மருத்துவ கல்லூரி, பெரிய கப்பல் விட்டுருக்காங்க, பிளைட் இருக்குன்றாங்க. வெளிநாட்டு எங்களுக்கு ஏன் கிடக்குது? நாங்க கொள்ளையும் அடிக்கல, யாரையும் திருடல, யாரு வைத்திய சிலை கொட்டிக்கல. கட்சின்னு ஆட்சிக்கு வரல, ஒருவேளை வந்து அதுக்கப்புறம் கொள்ளையடிக்க மாட்டீங்கிறதுக்கு மக்கள்கிட்ட இருந்து மக்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல. கண்டிப்பா கொள்ளையடிக்க மாட்டாங்க. அதை நீங்க எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? ப்ரூவ் பண்ண ஆட்சி கொடுத்து பாருங்க, அப்புறம் நாங்க செஞ்சு காட்டுறோம், அப்புறம் ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஆமா, நாங்க ஆனா எங்களோட வரைவே அதுதான். இந்த கொள்ளையருக்கு எதிராக நாங்க ஆட்சி நடத்துவோம். இந்த திருடர்களுக்கு எதிராக தான் நாங்க ஆட்சி நடத்துவோம். இந்த சுரண்டாங்க பாருங்க, அவங்க இதெல்லாம் ஒழிச்சிடணும். எங்க ஆட்சி நல்லா இருக்குமா? எங்க ஆட்சி நாம் தமிழர் ஆட்சி தெரியுமா? எங்கம்மா ஆட்சி? அமெரிக்கால 75 ஆண்டு காலமா இவங்க இருக்கிறாங்க. ஒரு அப்படி மண்ணை பார்க்க கூடாது, மலையை பார்க்க கூடாது, அப்படியே மண்ணை பார்க்க கூடாது. அப்படியே உடனே எப்படி சுருண்டுறது? ஒரு பெரிய பெரிய மரத்தை பார்க்க கூடாது, விட்டு மலையா ஒட்ட மண்ணா அல்லு. நாங்க நாம் தமிழர் காக்கணும். எல்லாம் போச்சு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, அதையாவது காப்பாற்றணும் கதறாரு எங்க அண்ணன் சீமான். எங்க அண்ணன் சீமான் நெஞ்சு வடிக்க கத்துறது காரணம் என்ன? தாங்க இப்ப நல்லா கத்துறேன்னு சொன்னா காரணம் என்ன?
நாங்க 10 வயசுல வாழ்ந்த வாழ்க்கை இப்ப இல்லம்மா. நாங்க 20 வயசுல வாழ்ந்த வாழ்க்கை இப்ப இல்ல. காரணம் என்ன? நாகரிகம் மாறிச்சு. ஆனா நாட்டோட நிலைமையும் மாறி போச்சு. இன்னைக்கு 1000 ரூபாய் இலவசம், இலவச பஸ், இப்படிதான் மக்கள் வாழணும்னு சொல்லிட்டு கத்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மக்களுக்கு சுயமரியாதை இழக்க சொல்றாங்க. பெண்களை இருந்தா அவமானப்படுத்துறாங்க. நாங்க என்ன சொல்றோம்? ரேஷன்களை இலவசமே வேணான்னு சொல்றோம். நாங்க உழைக்கிறோம், நாங்க சம்பாதிக்கிறோம். இலவசத்தை நம்பி எங்க அப்பா அம்மா எங்களை பெக்கல, நாங்க வளரல. இலவசத்தை சாப்பிட்டு இவ்வளவு தூரம் இருக்கல. அதனால ஏன் மக்களுக்கு இலவசத்தை கொடுத்து என்ன சோம்பேறி ஆக்குறீங்க? இதுக்கு பதிலா இந்த மது கடையை மூடுங்க, மது ஆலயம் மூடுங்க. மது ஆலயம் அவங்களுக்கு தான். எப்படி வருது காசுன்னு கேக்குறீங்களே. மதுக்கடையில மூடுற பத்தி ஏதாவது ஒரு கருத்துக்கள் சொல்ல விரும்புறீங்க? சொன்னா வாயை மூடிடுவாரு. மதுக்கடையெல்லாம் நாங்க மூட மாட்டோம்மா. படிப்பு கடையெல்லாம் மூட முடியாது. அது ஜெயலலிதா அம்மா போய் கேட்க சொல்லு. அந்த அம்மா தான் அவங்களதான் ஆலை பூரா அவங்களும் அந்த அம்மா போய் ஆமா அந்த அம்மா ஆளுதான். அவங்க ஆட்சியில இருந்ததை விட இப்ப அதிகமா இருக்குன்னு தானே சொல்லி. அதெல்லாம் கிடையாதுமா. அந்த அம்மா இருந்த ஆட்சியை காட்டுல நாங்க போனோமா 6 மாசம். அதெல்லாம் முடியாதுமா. ஒரு 500 அதுலதான் எங்களுக்கு அமௌண்ட் நிறைய வந்துகிட்டு இருக்கு. 500 கடை தங்கச்சி அண்ணன் எல்லாருக்கும் அதுல பார்ட்னர்ஷிப். சரியா? அண்ணன் தங்கச்சி சித்தப்பா பெரியப்பா மாமன் மச்சான் எல்லாருக்கும் அதுல பார்ட்னர்ஷிப் இருக்கு. அதெல்லாம் விட மாட்டாங்க. இந்த மக்களை கொன்றொழிக்காமல் விட மாட்டாங்க. மக்கள் சாகணும். நாட்டு மக்கள் இந்த சாராயத்தை குடிச்சு சாகணும். பெண்கள் எல்லாம் தாலி அறுக்கணும். உங்களோட கட்சி ஆட்சிக்கு வந்தா மதுக்கடைகள் எல்லாம் ஃபுல்லா மூடிடுவீங்க? இருக்காது. மதுக்கடையை மூடுவோம். கல்லு கடையை ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிருக்காங்க. கல்லுக்கடை ஆரம்பிச்சு கல்லுக்கடையில கோடி கோடியா எவனும் கொட்டிட மாட்டான். அது ஒரு பாட்டில் எவ்வளவு இருக்கும்? 50 ரூபா 100 ரூபா இருக்குமா? நீங்க கொள்ளையடிங்க. ஒரு கமிஷனே 100 ரூபா வைக்கிறீங்க நீங்க. இன்னைக்கு அந்த மதுங்கிறதுனா மனிதனுக்கு ரொம்ப விரோதி ஆயிட்டுமா. வேலை முடிஞ்சு காலைல 6 மணிக்கு வீட்டை விட்டு போறாங்க, நைட்டு 8 மணிக்கு வேலை முடியுது. வேலை முடிஞ்சா எங்க அப்பா எங்கள் காலத்துல அண்ணன் காலத்துல எல்லாம் வேலையை முடிச்சா நேரம் என்ன பண்ணணும்? வீட்டுக்கு போகணும், கை கட்டு சாப்பிடணும். எங்கேயும் சாப்பிட மாட்டான் வெளியில. இப்போ அப்படி கிடையாது. இளைஞர்கள் நேர வண்டி எங்க அந்த மாடு இந்த வாழைப்பழத்தோலுக்கு போய் நிற்க வரும் கடையில. அதே போல அந்த வண்டி போய் சாராய கடையில தான் நிக்குது. சார், உங்களால அந்த 500 கடை மூடுறது விடாம முழுசா மொத்தமா மூடிட முடியாதா? மொத்தமா மூடலாண்டா செல்லம். ஏற்கனவே கடைகள்ல வேலை பாக்குறாங்கல்ல, அவங்க எல்லாம் அரசு உடைமை ஆக்கியாச்சு. சரி, எல்லாம் அரசு பண்ணி வேற மாற்று வேலை கொடுங்க. வேலை கொடுக்கலாம். மாற்று வேலை என்ன இருக்குது? ஒண்ணு இல்ல. என்ன கொடுக்க முடியும்? ஒண்ணும் கொடுக்க முடியாது உங்களால. அப்ப எதுக்கு ஆட்சி பண்றீங்க? காசு இல்லாம தடுமாறிக்கிட்டு இருக்கு. ஆமா, வாதியாருக்கு ஒவ்வொரு வாதியாரும் 1,20,000 ரூபாய் 30,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு அவன் எனக்கு பத்தல, மறுபடியும் பழைய பென்ஷனை கூட அதை கொடு இதை கொடுங்குறான். இங்க தானே வாதியார் மட்டும் இல்ல, செவிலியர் பாக்கி இருக்கு, ஆசிரியர் பாக்கி இருக்கு, போக்குவரத்து துறையில பாக்கி இருக்கு, காவல்துறைக்கு பாக்கி இருக்கு. எதையும் கொடுக்கறது இல்ல. கேட்டா நாங்கள் உத்தமர்கள், நாங்கள் வந்தா அந்த விஷயம் என்ன செஞ்சீங்க? கருவாடும் கத்திரி எல்லாம் போராட்டம். நர்ஸ் போராட்டம் பண்றாங்க, மருத்துவர்கள் போராட்டம் பண்றாங்க, ஆசிரியர் போராட்டம். என்ன சார் ஆட்சி? நாங்க செஞ்ச சேவை மக்கள் ஏத்துக்கிட்டு வரக்கூடிய 26 தேர்தலையும் எங்க ஆட்சியை தான் நிலைநிறுத்த போறாங்க, எங்களுக்கு தான் ஓட்டு போட போறாங்க. 26லயும் நாங்க தான் வர போறோம். காசு கொடுக்க வேண்டியது இருக்கு. பழைய பென்ஷன் கேக்குறாங்க. இந்த பழைய பென்ஷன் எல்லாம் நாங்க யாருமா நிப்பாட்டினது? போய் ஜெயலலிதாவை கேட்க சொல்றாங்க. அதெல்லாம் நாங்க பழைய பென்ஷன், இந்த பாரு பழைய பென்ஷன் திட்டம் இப்ப ஜெயலலிதா பீரியட்ல எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. இவ்வளவு ஆர்ப்பாட்டம் நடக்கலங்க. கமிட்டி போட்டுருக்கோம். அந்த பழைய பென்ஷன் திட்டத்துக்கு அவங்க அந்த கமிட்டி அறிக்கை வந்ததுக்கு அப்புறம் முடிவு செய்யப்படும். ரெண்டாவது வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க முடிவே எடுப்பீங்கன்னா எப்படி அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்றீங்க 2026 எங்க ஆட்சி தான் வரும்னு சொல்லி? ஆமா, அதுக்கு என்ன சம்பந்தம்? என்ன பென்ஷன் வேலை பார்க்க முடியாது. 20,000 30,000 வாத்தியார் ஓட்டு போட்டு தான் நாங்க ஆட்சி. ஆமா, இப்போ சொல்லுவாங்க, இப்ப எலெக்ஷன் வருது இல்ல, வாத்தியாருக்கெல்லாம் நாங்க பேலன்ஸை கொடுத்துறோம், நீங்க மீண்டும் ஒரு தடவை ஓட்டு போட்டுருங்க. மருத்துவர்கள்லாம் பேலன்ஸை கொடுத்துறோம், மீண்டும் ஒரு தடவை ஓட்டு போட்டுருங்க. செவிலியரெல்லாம் ஓட்டு போட்டுருங்க, மீண்டும் அப்படியே நாங்கள் வந்தாக்கா கொடுத்துருவோம். ஏமாத்துறது, ஏமாத்தி 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 எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலேன்னு ஏமாற்று வேலை. மக்களை திசை திருப்பி
மக்களை ஏமாற்றி மக்களை மடையர்களாக்கி இந்த நான் ஒன்றும் கேட்கலாமா, எனக்கு வேற ஒன்றும் வேணாம். நீங்கள் ஏமாத்துங்க, கொள்ளையடிங்க, திருடுங்க, சொத்து சேருங்க, என்னென்ன பண்ணுங்க, சேர்த்து வச்சு எவ்வளோ நாளைக்கு வாழ போறீங்க? நாங்கள் வாழ்கிற மாதிரி தான் நீங்களும் வாழ போறீங்க, எங்களை மாதிரி தான் நீங்கள் சாப்பிட போறீங்க. என்ன நாங்கள் கொஞ்சம் வந்து ஐட்டம் குறைச்சி சாப்பிடுவோம், நீங்கள் கொஞ்சம் காஸ்ட்லியாக சாப்பிடுவீங்க. நாங்கள் வந்து ஒரு ஏசி போட்டு தூங்குவோம், நீங்கள் 4 ஏசி போட்டு தூங்குவீங்க. நாங்கள் வந்து ஆட்டோவில் போவோம், நீங்கள் வந்து ஏசி வச்ச காரில். அதானே வித்தியாசம். அதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணி இந்த மக்களை எல்லாம் கொண்டு கூச்சி, மக்கள் எல்லாம் ரோட்டில் விரட்டி, வீட்டை இடிச்சு தரமட்டமாக்கி, சாராய கடையை திறந்து, பெண்கள் தாலி அறுத்து, இதுதானே அவங்க அரசியல். இது பேசுறது எல்லாம் பொய், புழுகு மூட்டை. இந்த பொய் புழுகு மூட்டைக்கு பதில் சொன்னா நானும் தான் பொய்யன் ஆயிடுவேன். அதனால இதை முடிச்சுக்கோ, இதோ போதும். இதுவரை எங்களுடைய சேனலை கண்டுகளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி.